ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கியாவுக்கு பார்த்திங்கன்னா கெட்டச்ச எவிடன்ஸு தெரியாத இந்த பைரவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஆணவத்தில் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நீ என்னடி பண்ணுற என் ரூமில் மாதிரி எதை வெளியே போடின்ட்டு, மேடம் இப்போ எங்கே போயிருந்து வரீங்கன்றதை சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நான் ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்க போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் அந்த ஆஞ்சலியாவா பிளான் போட்டு கொடுத்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தியா, சேச்சா அவளை எதுக்காக பார்க்க போகிறேன், நான் பிஸ்னஸ் கிளைண்ட்டை ஒரு ஆளை பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம இலக்கிய பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸ் கிளைண்ட் யாருன்றதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி நம்முடைய இலக்கிய சொல்கிறாங்க. நீ என்ன சொல்கிற, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கெல்லாம் பைத்து முடியல, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தான் பிடிக்க முடியாது. என்னை அத்தைக்கிட்ட தப்பாக போட்டு கொடுத்துட்டு என் மூலமாக அந்த அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கொண்டு வரலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நல்லா அந்த அஞ்சலிக்கு போயிட்டு பிளான் போட்டு கொடுத்ததுலேருந்து நீங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற மொபைலில் இருக்கிற வீடியோ எடுத்து அப்படியே ப்ளே பண்ணி காட்டுறாங்க. இதெல்லாம் உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீட்டில் போயிட்டு நீ அஞ்சலிக்கிட்டே சிந்தாமணிக்கிட்டே பேசுகிற விதத்தை என்னுடைய தம்பி வெளியே போயிருந்து வீட்டுக்கு வரப்போ கேட்டுகிட்டு இருக்காங்க. கேட்டுட்டு தான் இந்த வீடியோவே எனக்கு எடுத்து அனுப்பினா, நீ அங்கே போவே இல்லை, நான் எந்த வீடியோவும் தரலை, நான் கார்த்திகை ஏமாத்தனத்துக்காக இப்போ உங்களை ஏமாத்தனத்துக்காக தான் நான் அவளை திட்ட போனோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பைரவி நாடகம் ஆடுறாங்க. அந்த டாக்டர் ஒரு லேடினப்பே எனக்கு 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அது நீங்களாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சின்னாமணியத்துக்கு நான் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அவங்ககிட்ட லட்சக்கணக்கில் பணம் எதுவுமே இல்லைன்றது எனக்கு தெரியும். அப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீதான்றது எனக்கு எல்லாம் தெரியும். ஆனால் இந்த உண்மையை நான் வெளியே சொல்லாத இருக்கேன். இப்போ ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு கார்த்திக்கும் அத்தைக்கும் போட்டு காட்டினேன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு, நீ போய் போட்டு தானே காட்டணும், போய் போட்டு காட்டுங்க. ஓ அவ்வளோ தைரியம் வந்துச்சா, ஓகே நான் போய் போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் உங்கள் அண்ணி உங்களை புழக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னதும் பார்த்தீங்கன்னா, உடனே நம்ம இலக்கிய பக்கத்தில் இந்த பாட்டில் எடுத்து இந்த பைரியோட மண்டையை உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி பொய் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், மண்டை மூளை இதெல்லாம் செதறி போயிடும். நீ தான் அந்த அஞ்சலிக்கு பின்னாடி இருந்துக்கிட்டு பணத்தெல்லாம் வாரி அரிச்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்குள்ளே எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா உன் கூட்டாளி இல்லாத உன்னால் என்னை எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கிய ஓப்பனாக சொல்கிறேங்க. ஆனால் நம்ம இலக்கிய அந்த பாட்டிலை எடுத்து இந்த பைரவியோட மண்டியை பொழக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவளுடைய மூஞ்சி பார்த்தீங்கன்னா அப்படியே வெளுது போயிடுச்சுன்னாங்க. சிலோட பயம் உச்சத்துக்கு போயிடுச்சு இந்த பைரவிக்கு. சும்மா பார்க்க வேறு லெவலில் இருந்துச்சு. இதுக்கு மேலே நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா இந்த பைரவியை பார்த்தீங்கன்னா 24/7 வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம கௌதமுக்கு நம்ம இலக்கியாவுக்கு எதிராக செயல்படுறதுல நம்பர் 1 இருக்கிறதே இந்த பைரவி தாங்க. இவ்வளோ கண்காணிச்சாவே அந்த அஞ்சலிக்கு ஹெல்ப் பண்ணி நாசமாக போகிறதுக்கு ஒருத்தி இருந்தால் போதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ண செய்ய போகிறாங்க. இதுக்கு மேலே அந்த அஞ்சலி எக்கெடுக்கிட்ட போனாலும் போயிட்டு போகிறா, கார்த்திகோட சேர்த்து வைக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முடிவில் நம்ம இலக்கியம் கௌதம் இருக்காங்க. வேறு எபிசோட இப்படி தான் கொண்டு போகிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆன்ல படிச்சுங்க. அப்போ தான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.